இன்றைக்கி நம்ம சேனலில் வீட்டிலே எப்படி ஸ்வீட் பீடா செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவை அப்படின்னு நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். நான் வெத்தலை வாங்கியிருக்கிறேன், அப்புறம் தேன் 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன், சோம்பு 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன், அப்புறம் பேரிச்சம்பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க, அப்புறம் சுண்ணாம்பு, இது வெத்தலையில் தடவுற சுண்ணாம்பு, அப்புறம் இந்த மாதிரி உலர்ந்த திராட்சை, அப்புறம் கருப்பு திராட்சை, முந்திரி, பாதாம் எடுத்துருக்கிறேன், அப்புறம் செர்ரி எடுத்து வச்சுருக்கிறேன், அப்புறம் டூட்டி ஃப்ரூட்டி. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா டூத்பிக், இதை வச்சு தான் பண்ண போகிறேன். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதோட பேக் சைடு, அதாவது இந்த மாதிரி நரம்பாக தெரியும் இல்லையா, இந்த பக்கத்தில் இப்படி 2 லைட்டாக மடித்து கையில் வச்சுட்டு சிசர் வச்சு கொஞ்சம் தூரத்துக்கு மட்டும் கட் பண்ணுங்கள், ரொம்ப தூரம் கட் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த கேப் போதும், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறமா அதை அப்படியே திருப்பி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். தேன் சொன்னேன் இல்லையா, ஸோ தேன் எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஃபுல்லாக உங்கள் கைட்டே நல்லா இப்படி ஃபுல்லாக இது பண்ணுங்கள். ஏன் ஃபஸ்ட்டே தேன் தடவுறேன் அப்படின்னா, அப்போ தான் நீங்கள் மேலே போடுற அந்த நம்ம வெட்டி வச்சுருக்கணும் இல்லையா, அந்த பேரிச்சம்பழம், திராட்சை எல்லாமே இதில் வந்து உட்காரும், இல்லைன்னா உட்காரவே உட்காராது. ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு தேன் தடவுறோம். அண்ட் பீடா கொஞ்சம் ஸ்வீட்டாகவும் இருக்குங்கிறதுனால உங்களுக்கு எவ்வளோ தேன் வேணுமோ அவ்வளோக்கான்னு நீங்கள் தேய்ச்சிக்கலாம், ஓகேவா? ஸோ தேன் தடவுனதுக்கு அப்புறமா ஃபஸ்ட்டு சோம்பு போட்டுக்கோங்க, கொஞ்சம் கொஞ்சம், ஓகே. அப்புறமா பேரிச்சம்பழம், அப்புறம் திராட்சை, அப்புறம் பாதாம், அதுக்கப்புறமா டூட்டி ஃப்ரூட்டி கொஞ்சம் போட்டுக்கோங்க, ஓகே. ஸோ இதை ஃபுல்லாக கார்னர் இதெல்லாம் பண்ணுற கவர் ஆகுற மாதிரி ஃபுல்லாகவே போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பக்கம், ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து இந்த பக்கம் இப்படி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இதை வந்து இந்த பக்கம். ஸோ இப்போ வந்து கீழே விழக்கூடாது, இந்த பக்கம் கீழே விழக்கூடாது, இப்படி வச்சுக்கோங்க, ஓகேவா? இந்த மாதிரி நல்லா டைட்டாகவே இது பண்ணிக்கோங்க, ஓகே, ஓகேவா? ஓகே. இந்த மேலே வந்து இந்த மாதிரி வரும், ஸோ லைட்டாக அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, இதை வந்து இந்த கேப்புக்குள்ளே இப்படி மடித்து விட்டுக்கோங்க, ஓகேவா? இந்த கேப்புக்குள்ளே நல்லா மடித்து விட்டுட்டு டூத்பிக் வச்சு இது பண்ணி விட்டுருங்க. ஸ்லோவாகவே பண்ணுங்கள், ஓகே. இதுக்கு மேலே நான் எடுத்து வச்சுருக்கிறேன் இல்லையா இந்த செரி, இதை வந்து இதுக்கு மேலே வச்சுருங்க. அது இன்னும் ஸ்டிஃப் ஆயிரும், ஓகே. செகண்ட் டைப்பு, நான் ஃபஸ்ட்டு வந்து சுண்ணாம்பு தடவலை, இப்போ சுண்ணாம்பு தடவி அதை பண்ண போகிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ரொம்ப தடவாதீங்க, நிறைய பேருக்கு வந்து சுண்ணாம்பு போட்டால் தான் அந்த ஒரு மாதிரி வெத்தலை போட்ட அந்த ஃப்ளேவர் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் சுண்ணாம்பு போடுவாங்க. அப்படி சுண்ணாம்பு போடுறவங்களா இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டே சுண்ணாம்பு போட்டுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுங்கள், தேன் மேலே அப்ளை பண்ணுங்கள், ஓகேவா? நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். இப்போ வந்து தேன் ஆட் பண்ணி முடிச்சிட்டேன். பண்ணதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக பெருஞ்சீரகம், அப்புறமா உலர்ந்த திராட்சை, அப்புறமா பாதாம் கொஞ்சம், முந்திரி கொஞ்சம், அப்புறம் பேரிச்சப்பழம், அதுக்கப்புறம் கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டி. அகெயின் ஃபஸ்ட்டு இந்த பக்கம் இதை வந்து நல்லா இது பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறமா இந்த பக்கம், ஓகேவா? தென் இந்த இதை வச்சுட்டு டூத்பிக் வச்சு இந்த மாதிரி அழுத்தி வச்சுட்டு அதுக்கப்புறமா மேலே இந்த கம்பு எங்கே பிடிச்சிக்கோங்க, கீழே பிடிச்சிக்காதீங்க. இந்த டூத்பிக்கோட மேல் பகுதியை பிடிச்சிட்டு செரி வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும் இல்லையா, ஸோ அதனால் ஸ்லோவாக அப்படியே
நம்மளோட ஸ்வீட் பீடா ரெடி ஆயிருச்சு. தீபாவளி வர்றதுனால நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நம்ம நிறையா ஆயில் ஃபுட்ஸ் எல்லாம் அப்புறம் ஸ்வீட்ஸு நிறைய எடுத்துருப்போம். ஸோ ஈவினிங் டைம் வந்து இந்த மாதிரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு நல்லா டைஜஷன் ஆகும், செரிமானம் ஆகும். ஸோ வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.